சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்மா. சார், தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. எஸ்பிஐனுடைய அந்த காலக்கெடு கேட்டு போட்டிருந்த மனுவை நிராகரிச்சு நாளைக்குள்ள அந்த பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்மெண்ட்டை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது ரொம்ப போன ஜட்மெண்ட்லயே ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க, இந்த டேட்குள்ள ரிவீல் பண்ணணும்னு. இது புதுசா கலெக்ட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷனோ இல்ல இனிமே போய் எடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனோ இல்ல, பேங்க் கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க பப்ளிசைஸ் பண்ணுங்கன்றது ஆர்டர். இன்னைக்கு எஸ்பிஐ போயிட்டு எங்களுக்கு ஜூன் 30 வரைக்கும் காலம் தேவை, ஏன்னா எங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் வேற வேற இடத்துல இருக்கு, இது ஒரு இடத்துல இருக்கு, அதை ரிடீம் பண்ணவங்களோட இன்ஃபர்மேஷன் வேற இடத்துல இருக்கு, எங்களுக்கு மேட்ச் பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சப்மிஷன் வச்சாங்க. அது கோர்ட் இத ரொம்ப ரிடிகுலஸான ஆர்குமெண்டா பார்த்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது உங்களை என்ன சொன்னோம், இருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படியே ரிவீல் பண்ணுங்க சொன்னோம், உங்களை மேட்சிங் எல்லாம் யார் பண்ண சொன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்றதையும் நீங்களே இப்ப சொல்லிட்டீங்க, நாங்க இல்லன்னு சொல்லியிருந்தாலும் அதை பத்தி யோசிச்சிருக்கலாம். இருக்குதுன்னு நீங்களே கோர்ட்ல இப்ப சப்மிட் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்க நாளைக்குள்ள, அதாவது மார்ச் 12 எண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்குள்ள நீங்க அதை ரிவீல் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் 15ஆம் தேதிக்குள்ள அதை அவங்க வெப்சைட்ல போடணும்ன்ற ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்க பண்ணலன்னா சுவமோட்டோ நாங்க உங்க மேல கண்டெம்ப்ட் எடுப்போம் அப்படின்றதையும் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு. சோ இப்ப எஸ்பிஐக்கு வேற வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப எதுக்கு இவங்க இதுல பார்த்து அவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வி. இப்ப இந்த உத்தரவு தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு பாக்கலாமா? ஏன்னா தேர்தலுக்கு அப்புறம் தான் இவங்க கொடுக்கற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அவகாசம் கேட்டிருந்தாங்க. இப்ப இந்த விவகாரங்கள் இப்போ ஆளும் பாஜக அரசு மீது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வச்சிருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு வலு சேர்க்கும் விதமா இருக்கும்னு பாக்குறீங்களா? இல்ல, கண்டிப்பா. இப்போ இந்தியா ஒரு எலக்டோரல் அட்டாக்ரஸின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தேர்தல் முறையில எல்லா கட்சிகளையும் ஒரு சம பங்குல வைக்காம ஒரு கட்சி மட்டும் எல்லா விதமான ரிசோர்ஸையும் எல்லா விதமான இன்ஸ்டிடியூஷனையும் கேப்சர் பண்ணிட்டு நாங்க ஜனநாயகத்தை நடத்துறோம்னு சொன்னா எப்படி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உலக அளவுல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்க எவ்வளவு பணம் வாங்கினாங்க, யார்கிட்ட வாங்கினாங்கன்றத என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஊழல், ஸ்கேம் தான். நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அது ஊழல் தான். இப்ப நீங்க எந்த கம்பெனில வாங்கணும்னு தெரியக்கூடாதுன்னு தான் இந்த பாண்டே கொண்டு வந்தாங்க. இப்போ இது கண்டிப்பாக மக்களுக்கு தெரிய வரும். இப்போ பாஜக எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்கு, மக்களுடைய பணத்தை சுரண்டி கார்பரேட்டுங்களுக்கு கொடுத்து அந்த பணத்தை திருப்பி எப்படி வாங்கிருக்குன்ற அந்த ரூட்டை இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்க கூடிய நிலைமைக்கு வருவாங்கன்னு நான் பாக்குறேன். ஓகே சார், தேர்தல் காலத்துல இது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் சார்? கண்டிப்பா இது ஒரு பெரிய மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு 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 ரிவீலிங் விஷயமா இருக்கும். ஏன்னா ஊழலை எப்படி பண்ணலாம் அப்படின்றத அதாவது லீகலா எப்படி பண்ணலாம்னு சொல்லி பாஜக எந்த அளவுக்கு அவங்க பிளான் பண்ணிருக்காங்கன்றது மக்களுக்கு புரிய வரும். இந்த அத்தனை பணமும் கார்பரேட்டுகள் பணம் அல்ல, மக்களிடம் இருந்து ஜிஎஸ்டி வரியாக, மத்த வரிகளாக, பெட்ரோல் மீது போடப்பட்ட வரிகளாக, கேஸ் சிலிண்டர் மீது போடப்பட்ட வரிகளாக தான் நம்ம பார்க்கணும். அவ்வளவு பணமும் பாஜகக்கு ஏன் கம்பெனிகள் கொடுக்கணும்? ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டியை இவங்க பண்ணி கொடுத்ததுனால அவங்க அதை கொடுக்குறாங்க, அதை எலக்டோரல் பாண்ட். அதுக்கு தான் அந்த ஸ்கீமே கொண்டு வந்தது. மக்கள் தங்களிடம் இருந்து சுரண்டப்பட்ட பணமா தான் இதை பார்க்கணும். மிக்க நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு. நன்றி. தேங்க்யூ.